ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முசு இலையை வச்சு ஒரு தோசை வந்து செய்ய போகிறேன். சரி வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முசு இலை வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசகசன்னு வந்து சவுண்டு நல்லா கேட்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் வந்து அந்த புசுன்னு இருக்க மாதிரி இருக்குது அந்த இலையோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா அலசிட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் வந்து எடுத்து 2 மணி நேரம் வந்து நல்லாவே ஊற வச்சுட்டேன். இப்போ அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த இலையே பார்த்திங்கன்னா சளி நல்லா வந்து எடுத்துகிட்டு வரும். கூட நம்ம மிளகு சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு சளி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வரும். கூட பார்த்திங்கன்னா சீரகமும் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த ஜீரணம் அதெல்லாம் வந்து நல்லாவே ஆகும். இப்போ வந்து நல்லா மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நைஸாக வந்து நல்லா நான் வந்து அரைச்சிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தோசை ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வந்து அதை மாற்றிட்டேன். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பு சேர்ந்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ஊற்ற வேண்டியதுதான். இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம உடனே ஊற்றி அப்போவே வந்து சாப்பிட்றலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. வாசனை தாங்க இது சாப்பிடும்போது. இதில் யாரெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை ஊற்றிட்டேன். இப்போ இன்னொரு தோசை வந்து ஊற்றிட்டுருக்கேன். சூப்பராக நல்லா மொறுன்னு வந்து வந்திருக்கு. ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முசு இலையோட தோசையை வந்து சுட்டி எடுத்துட்டேன். சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா வந்து மொறுன்னு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சளியெலாம் வந்து நல்லா கரைஞ்சி வெளியே வரும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் இந்த தோசையை. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதனோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து அடிக்கடி வந்து செய்வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இது வந்து சாப்பிட்ருக்கேன் நிறைய வாட்டி நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து செய்கிறேன். இந்த ஸ்மெல்லு தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த மிளகு வந்து அங்கங்கே கடிக்கும்போது வந்து அதனுடைய ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.